இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு மத்த சின்ன தலைவர்களோட உதவி இப்போ ரொம்ப அவசியமா தெரியுது. ஏன்னா அன்புமணி 5 இடங்கள்ல முன்னிலையில இருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புலயும் 5 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. இது போக திருமாவளவன் 2 இடங்கள்ல முன்னிலையில இருக்காரு. இவங்க 3 பேரும் நினைச்சா விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரிய பலமா இருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு இப்போ தேவைப்படுற அந்த 10 15 இடங்கள் இவங்க கிட்டதான் இருக்கு. இப்போ இருக்கிற சூழல்ல விஜய் இவங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும்.